வணக்கம். ஏ குரூப்ல இருந்து செந்தில். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது how to select the trending sector in volatility market. ஸோ பொதுவா வாலட்டாலிட்டி அப்படிங்கும் போது மார்க்கெட் வந்து ஒரு நியூஸுக்கு பயங்கரமா ரியாக்ட் ஆகும். ஸோ அதை வந்து ஈவெண்ட் அப்படின்னு. ஸோ ஈவெண்ட்னா என்ன அப்படின்னா, பொதுவா ஒரு எலெக்ஷன் நடந்து ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது, அவங்க பாலிசிஸ்னால ஸ்டாக் மார்க்கெட் வாலட்டாலிட்டி இருக்கும், குளோபல் டிஸ்பியூட்னால வாலட்டாலிட்டி இருக்கும், இல்ல எக்கனாமிக் இண்டிகேட்டர் எக்கனாமி ஆக்டிவிட்டிஸ்னால வாலட்டாலிட்டி இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம எந்த செக்டார்ல நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். பொதுவா செக்டார் அனாலிசிஸ் பண்றது நமக்கு ரொம்ப முக்கியம். யூஸ்வலா நம்ம பினான்சியல் பிளானிங்ல என்ன சொல்லுவோம், ஒரு 3 months ஒருக்கா நம்ம போர்ட்போலியோவை நம்ம ரீஷஃபில் பண்ணணும். அப்படிங்கும் போது ரீஷஃபில் பண்ணும்போது எந்த செக்டார் பர்ஃபார்ம் பண்ணிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் நிறைய ஸ்டாக்ஸ் வச்சிருப்பாங்க. நிறைய ஸ்டாக்ஸ் வச்சிருக்கும் போது எந்த ஸ்டாக் மேல போகுது, எந்த செக்டார் கீழே வருது அப்படின்னு பார்த்துட்டா நம்ம லாஸை கட்டைல் பண்ணணும். அதுக்காக தான் செக்டார் அனாலிசிஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்த ஒரு கேள்வி வருது, செக்டார்னா என்ன அப்படிங்கும் போது ஒரு குட்டையில இருந்த மட்டைகள் அப்படின்னு நம்ம தமிழ்ல பொதுவா சொல்லுவோம். அதே மாதிரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ், a group or combination of a company that conduct a similar business activities. ஒரு துறையை சார்ந்த கம்பெனி அவங்க ஒரே ரிலேட்டட் பிசினஸ் பண்ணுவாங்க, அந்த பிசினஸ் இட்ஸ் கால்ட் a sector. இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிப்டி ஆட்டோமொபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோமொபைல் கீழே நிறைய செக்டார்ஸ் இருக்கு, பஜாஜ் ஆட்டோ இருக்கு, அதுல எந்த கம்பெனி நல்லா பண்ணுது, அது இல்லாம நமக்கு நிறைய செக்டார் இருக்கு, அந்த செக்டார்ல என்ன கம்பெனி பண்ணுங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நிப்டி ஆட்டோ இருக்கு, நிப்டி ஆட்டோ ஆன்சிலரி இருக்கு, பேங்கிங் செக்டார் இருக்கு, இதுல எந்த செக்டார் நல்லா பண்ணுங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ செக்டார் வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் டூல் டு ரெகக்னைஸ் த ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ஒரு ஹிடன் ஜெம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு செக்டார் அனாலிசிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பேங்கிங் செக்டார் நம்ம பாக்குறீங்க இந்த ஸ்கிரீன்ல, அதுல இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்கு, HDFC பேங்க் இருக்கு, சிட்டி யூனியன் பேங்க் இருக்கு, கோட்டக் இருக்கு, ICICI இருக்கு, பந்தன் இருக்கு, ஆக்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லியர் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சந்தா கோச்சர் ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி ICICI பேங்க் பர்ஃபார்மன்ஸே பண்ணல, இப்போ அது பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கோட்டக் பேங்க் எடுத்துட்டா அவங்க நிறைய கம்பெனிஸா அக்யூமுலேட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாங்க ஏர்லியர். ஸோ அந்த இதை நம்ம ஐடென்டிஃபை பண்றது செக்டார் அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துட்டா அவங்க வந்து ரொம்ப காலமா இருக்காங்க, அவங்க வந்து கிராமப்புறங்கள் போகவே இல்லை. ஸோ அது எந்த சிச்சுவேஷன் அது ஈல்டு கொடுக்கும், அவங்க கால் எப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்ம செக்டார் அனாலிசிஸ் செக்டார் அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். HDFC பேங்க் எடுத்துக்கிட்டா HDFC பேங்க் வந்து ரீசெண்டா நிறைய ஆபீஸ் போட்டுட்டு இருக்காங்க. இது ஏன் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து HDFC பேங்கோட ஸ்ட்ராட்டஜி அவனோட பிரசன்ஸ வந்து எல்லாத்துக்கிட்டையும் காமிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ நம்ம பக்கத்துல இருக்க பேங்க் இருந்ததுன்னா நம்ம அந்த பேங்க்க முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது இது வந்து ஃபியூச்சர்ல ரிசல்ட் கொடுக்கும். HDFC பேங்க் 2-3 வருஷம் பர்ஃபார்ம் பண்ணலாம், இப்ப ரீசெண்டா 52 weeks ஹைக்கு மேல போச்சு. பந்தன் பேங்க் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் நமக்கு இந்த செக்டார் அனாலிசிஸ்ல தெரியும். ஆக்சிஸ் பேங்க் எடுத்துட்டோம்னா அவங்க ஸ்லோவா க்ரோ ஆகிட்டே தான் இருக்கு, அவங்க அக்ரெசிவ் சேல்ஸ். ஸோ இது பண்றது மூலமா இந்த செக்டாருக்குள்ள இருக்க ஹிடன் ஜெம்ஸை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த செக்டார்ல இருக்க HDFC பேங்க் இப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, 52 weeks ஹை இருக்கு. இது உங்களுக்கு போர்ட்போலியோல வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். ஏர்லியர் வந்து ICICI பேங்க் பெர்ஃபார்ம் பண்ணல, இப்போ ICICI பேங்க் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது வந்து செக்டார்ல எத்தனை டைப்ஸ் ஆஃப் செக்டார்னா நிறைய செக்டார் இருக்கு. FMCG செக்டார் நல்லா மேல போகுது, நம்ம ஸ்டாக் கெயின் ஆகுதா அப்படின்னா FMCG ஸ்டாக் நம்ம வச்சிருந்தா நம்ம ஸ்டாக் கெயின் ஆகும், அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்வளவு செக்டார் இருக்கு அப்படின்னு பார்த்தா NSEல ஆட்டோ செக்டார் இருக்கு, நிப்டி பேங்க் இருக்கு, நிப்டி பினான்சியல் சர்வீஸ் இருக்கு, ஃபார்மா இருக்கு, FMCG இருக்கு, IT இருக்கு, ஹெல்த் கேர் இருக்கு, நிப்டி PSU இருக்கு, மீடியா இருக்கு, கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி, நிப்டி டெலிகாம், நிப்டி ரியாலிட்டி, நிப்டி பிரைவேட் பேங்க், ஆயில் அண்ட் கேஸ், ஃபார்மா, இதெல்லாம் கூடது செக்டார். இந்த செக்டாருக்குள்ள எந்த கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறது ஐடென்டிஃபை தான்
மேஜிக். அடுத்து நம்ம பாக்குறது பிஎஸ்சில என்னென்ன செக்டார் இருக்கு. பிஎஸ்சியோட செக்டார் இண்டிசஸ் நான் இங்க போட்டிருக்கேன். பிஎஸ்சில கேபிட்டல் குட்ஸ் இருக்கு, ஆட்டோ இருக்கு, மெட்டல், கன்சியூமர் டியூரபிள்ஸ், பேங்கெக்ஸ், டெலிகாம், பவர் இண்டெக்ஸ், பிஎஸ்சி ஆயில் அண்ட் கேஸ், ஹெல்த் கேர், பிஎஸ்சி எனர்ஜி, பிஎஸ்சி பிஎஸ்யூ, எஃப்எம்சிஜி, ரியாலிட்டி ஐ. இந்த செக்டார் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எப்படி நம்ம ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வியூ வந்து டில் மார்ச் 24 உண்டான பிஎஸ்சியோட டேட்டா. பிஎஸ்சி டேட்டா டில் மார்ச் 2024. இதுல நம்ம பார்க்கும்போது ஐடி அப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, இப்ப ஐடி பெர்ஃபார்ம் பண்ணுது. சோ நம்ம ஒரு ஸ்டாக்க வெயிட்டேஜ் கொடுக்கும்போது சோ போன வருஷம் ஃபுல்லா நல்லா பண்ணல, இனி நல்லா பண்ணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல இந்த ஸ்டாக் வெயிட்டேஜ் கொடுக்கறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பிஎஸ்சியோட செக்டார் இண்டிசஸ். இந்த பிக்சரை பார்க்கும்போது எனக்கு பிஎஸ்சி ஐடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா பிஎஸ்சி ஐடி நல்லா மூவ் ஆயிருக்கு, எஃப்எம்சிஜி மூவ் ஆகல, ரியாலிட்டி நல்லா மூவ் ஆயிருக்கு, எனர்ஜி ஓரளவு மூவ் ஆயிருக்கு, பெருசா கீழே இறங்கல. இது வந்து ஒரு செக்டார் ரொட்டேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் செக்டார் நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னா செக்டார் ஸ்பெசிபிக். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மோட்டார்ல வந்து மாருதி வந்து ரீசெண்டா நல்ல மூவ்மெண்ட் இருக்கு. டாடா மோட்டார் ஏர்லியரா நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தாங்க, இப்போ கன்சால்டேட் ஆகுது. சோ இப்போ நம்ம டாடா மோட்டார் எடுப்போமா மாருதி எடுப்போமா? மாருதி வெயிட்டேஜ் வச்சிருந்தா நல்ல ரிட்டர்ன் இருக்கும். நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, மாருதி ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்றாங்க. இப்போ இந்த செக்டார்ல மாருதியோட வெயிட்டேஜ் 16%, மஹிந்திரா 19%, பஜாஜ் ஆட்டோ 4% இருக்கு, டாடா மோட்டார் 3% இருக்கு. ஓகே, இங்க வந்து சின்ன சின்ன பெர்சன்டேஜ் எல்லாம் இருக்கு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்க மஹிந்திரா ஃப்ரீக்வெண்டா லோகோ மாத்திட்டே இருக்காங்க. இப்போ அவங்க மார்க்கெட் ஷேர் ஜாஸ்தியா வச்சிருக்காங்க, அதை வந்து ஸ்டாக் பிரதிபலிக்குது. ரீசெண்டா எலக்ட்ரிக்லயும் வந்துட்டாங்க, டிசைன் இஸ் ஆசம், புது கார் வந்திருக்கு, மாருதியும் பெருசா ஈவிக்குள்ள வர்றாங்க. சோ இப்போ நம்ம நிறைய ஸ்டாக் எடுக்காம இந்த செக்டாருக்குள்ள இருக்க மஹிந்திரா எடுத்துக்கலாம், மாருதி எடுத்துக்கலாம். இதுவே வந்து மோர் தென் 40%, மோர் தென் 35% ஆஃப் த இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸை 30% ஆக்குபை பண்ணும்போது அந்த இண்டெக்ஸ் வளர்ச்சி ஆகும்போது நம்ம இந்த ஸ்டாக்கும் வளர்ச்சி ஆகும். இப்போ செக்டார் அனாலிசிஸ் முக்கியத்துவம்னா இப்போ நம்ம இங்க உங்க பார்க்க போற அந்த பிளாக் கலர்ல இருக்க லைன் வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தது. 1973 கரெக்ஷன்ஸ் பார்த்திருக்கு. இந்த கரெக்ஷன்ஸ்ல யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறதா கன்சியூமர் கான்பிடன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் கரண்ட் சிச்சுவேஷன். இப்போ ரெசெஷன் வந்திருக்கு, திருப்பி .com கிராஷ் வந்தது 2000, அப்புறம் பினான்சியல் கிரைசிஸ் வந்தது 2009ல, லேமன் பிரதர்ஸ் கிரைஸ் ஆனாங்க, அமெரிக்கன் பேங்க் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, கோவிட் கரெக்ஷன் ஆச்சு. பட் இன் ஸ்பைட் ஆஃப் இட் மார்க்கெட் போகாது, மார்க்கெட் மேலதான் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவிட் கரெக்ஷன்ல நமக்கு எஃப்எம்சிஜி நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நம்ம திங்கிறது யாருமே நம்ம கட்டுப்படுத்தல, நிறைய சாப்பிட்டோம். அந்த நேரத்துல எஃப்எம்சிஜி மூவ் ஆச்சு. மொபைல் டேட்டா ஏர்டெல்லாம் செம ப்ராஃபிட், ஏர்டெல் ரிலையன்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் பண்ணாங்க. என்ன ரீசன் அப்படின்னா வீட்டுல சும்மா இருக்கும்போது சர்ச் மொபைல் பிராட்பேண்ட், ஸோ அந்த செக்டார் பெர்ஃபார்ம் ஆச்சு. இந்த சார்ட் போடுறதுக்கு என்ன காரணம்னா இந்த ஒரு கிரைசிஸ் வரும்போது இன்னொரு செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும். தட் வில் ஹெல்ப் அஸ் to move to the sector rotation. இப்போ ரீசெண்டா வந்து ஐடி ஸ்டாக்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு. சோ இப்போ ஐடி செக்டாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். சோ அடுத்து ஒரு செக்டாருக்குள்ள நிறைய நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜி செக்டாருக்குள்ள எனர்ஜி எக்யூப்மெண்ட் தயாரிக்கிற கம்பெனியும் இருக்கும், எனர்ஜி எக்யூப்மெண்ட் சர்வீஸ் பண்ற கம்பெனியும் இருக்கும், ஆயில் இருக்கும், கேஸ் அண்ட் கன்சியூமர்ஸ், ஃபியூவல் கம்பெனியும் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு செக்டார். ஸோ மெட்டீரியல் செக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மெட்டீரியல் செக்டார்ல என்னென்ன கம்பெனி இருக்கும்னா கெமிக்கல் இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இருக்கும், கண்டெய்னர்ஸ் அண்ட் பேக்கிங் இருக்கும், மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ஸ் இருக்கும், பேப்பர்ஸ் இருக்கும், ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ மெட்டீரியல் செக்டார்ல அதை சார்ந்த அனைத்து கம்பெனியும் இருக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல நமக்கு என்ன கேள்வி ஒரு இடத்து, ஸ்டாக் மார்க்கெட்ல எத்தனை செக்டார் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எனர்ஜி ஒரு செக்டார், மெட்டீரியல் ஒரு செக்டார், இண்டஸ்ட்ரியல் ஒரு செக்டார், கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி ஒரு செக்டார், கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ் ஒரு செக்டார், ஹெல்த் கேர் ஒரு செக்டார், ஃபினான்ஸ் ஒரு செக்டார், இன்ஃபர்மேஷன் ஒரு செக்டார், கம்யூனிகேஷன் சர்வீஸ் ஒரு செக்டார், யூட்டிலிட்டிஸ் ஒரு செக்டார், ரியல் எஸ்டேட்டும் ஒரு செக்டார். ஸோ நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் மேல போகுது, எனக்கு ப்ராஃபிட் வரல அப்படிங்கும் போது ஒரு போர்ட்ஃபோலியோ வைக்கும் போது டிஃபென்சிவ் செக்டார் ஆர் டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் நம்ம வச்சுக்கணும். இப்போ யூட்டிலிட்டிஸ், டொமஸ்டிக் யூட்டிலிட்டி செக்டார் நமக்கு ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ், கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ் ஒரு டிஃபென்சிவ், பார்மாசெட்டிகல்ஸ் எப்பவுமே ஒரு டிஃபென்சிவ், ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஒரு டிஃபென்சிவ், ஐடி வந்து எப்பவுமே ஒரு டிஃபென்சிவ். இது எல்லாமே ஒரு டிஃபென்சிவ் செக்டார்
ஆர் டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ். இது உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கணும். இல்ல கோல்டு ரிலேட்டடா ஒரு ஸ்டாக்ஸ், கோல்டு ரிலேட்டட் கோல்டியம் இன்டர்நேஷனல், அப்புறம் முத்தூட் ஃபினான்ஸ் இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதுவும் உங்க போர்ட்ஃபோலியோல இருந்தா அதுவும் ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸா இருக்கும். அடுத்து ஹவு டஸ் செக்டார் அனாலிசிஸ் ஒர்க்? செக்டார் அனாலிசிஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுல நிறைய ஃபேஸ் இருக்குங்க. growth ஃபேஸ், பீக், கான்ட்ராக்ஷன் அண்ட் ட்ரஃப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக்டார் வந்து இப்போ கன்சால்டேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா திடீர்னு ஒரு growth இருக்கும், டக்குன்னு ஒரு growth இருக்கும், அந்த செக்டார் ஒரு பீக் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்ஷன் இருக்கும். இந்த கான்ட்ராக்ஷன் வரும்போது திருப்பி கீழே வரும்போது அந்த செக்டாரை விட்டுட்டு அடுத்த செக்டாருக்கு நம்ம ஜம்ப் பண்ணிடணும். நம்ம போர்ட்ஃபோலியோ கொஞ்சமாச்சு மாத்தலாம். அதனால நம்ம லாஸ மிட்டிகேட் பண்ணலாம். growth ஸ்டேஜ், பீக், கான்ட்ராக்ஷன் ஸ்டேஜ், ட்ரஃப். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்யூ பேங்க் பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை, ஆட்டோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோ அதோட பீக் போகும்போது கொஞ்சம் அமௌண்டா பிஎஸ்யூ பேங்க்குக்கு மாத்தினா நம்ம போர்ட்ஃபோலியோ ரொட்டேட் பண்றோம். அப்போ கொஞ்சம் நம்ம மாத்துறோம். இது வந்து செக்டார் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்டார் ரொட்டேஷன்ல செக்டார் செலக்ட் பண்ணும்போது ரிஸ்க் இருக்கா? ஆமா, ரிஸ்க் இருக்கு. நம்ம ஆட்டோ செக்டார் வந்து நல்ல மூவ் ஆயிடுச்சு, கொஞ்சம் அமௌண்ட்டை மாத்தலாம் அப்படிங்கும்போது ஃபர்தரா அந்த செக்டார் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சமா போர்ட்ஃபோலியோ நம்ம டைவர்ட் பண்றது நல்லது. சோ செக்டார் வந்து எதனால பாதிப்படையும் அப்படின்னா இன்ஃபிளேஷனால பாதிப்படையலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட்னால பாதிக்கல் அடையலாம், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். இன்னைக்கு வர்ற ஸ்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஸ்டாக்ஸ் தான் லிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஈவன் லாஸ் மேக்கிங் கம்பெனி லிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. லைக் இ-காமர்ஸ், ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் லிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், நம்ம வீடு தேடி பொருளுக்கு வர்றாங்க. ஸோ அதுவும் ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் நம்ம ஸ்டாக்ல. குளோபல் ஈவெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் ஈவெண்ட் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்சஸ். ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு வார் போகும்போது ஸ்டாக் மார்க்கெட்ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்சஸ். இப்ப ரீசெண்டா வந்து ஜோ பிடன் ஒரு பாலிசி வேற, ட்ரம்ப்போட பாலிசி வேற. ட்ரம்ப்போட பாலிசி வந்து கிரீன் எனர்ஜிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, மேக் இன் யூஎஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல வர்றாரு. அப்படி வரும்போது நமக்கு அந்த பொலிட்டிக்கல் சேஞ்ச் இருக்கும்போது இந்தியால விசா பெரிய பிரச்சனை இருக்கும். அது இல்லாம இந்த எனர்ஜி ஸ்டாக்ஸ் பெரிய அளவு க்ரோ ஆகாது, கொஞ்சம் கம்மியா க்ரோ ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது? ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. இந்தியன் எக்கனாமி அடுத்து 5-6 வருஷத்துக்கு 8% க்ரோ ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா இந்தியா வந்து பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதிக ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்போ இந்த செக்டார்லாம் மூவ் ஆகும். டோல்கேட் வச்சிருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக், ஐஆர்பி இன்வெஸ்ட், டோல்கேட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஸ்பெண்ட் ஆன ஸ்டீல், டாடா ஸ்டீல் போகும். அதோட காம்பினேஷன் அப்படியே சங்கிலி மாறி போயிட்டே இருக்கும். இந்த ஸ்டாக்ஸை நம்ம வச்சிருந்தா நல்லா இருக்கும். அடுத்து என்னோட ப்ரெடிக்ஷன், எந்தெந்த செக்டார் நல்லா க்ரோ ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நான் கொஞ்சம் லிஸ்ட் ஆஃப் செக்டார்ஸ் வச்சிருக்கேன். ஹெல்த் கேர் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டார் வச்சிருக்கேன், ரெனியூவல் எனர்ஜி செக்டார் வச்சிருக்கேன், ஐடி செக்டார் வச்சிருக்கேன், ரியல் எஸ்டேட் செக்டார் வச்சிருக்கேன், ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட் செக்டார் வச்சிருக்கேன், ஆட்டோமொபைல் செக்டார் வச்சிருக்கேன். இங்க ஆஃப்டர் கோவிட் நம்ம ஹெல்த்துக்கும் இன்சூரன்ஸ் செக்டாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம். அது ரீசெண்டா பாக்குறோம், நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் போகுது, மக்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றாங்க. அதனால இந்த செக்டார் வளர்ச்சி நிறைய இருக்கு. ரெனியூவல் எனர்ஜி இல்லாம எதுவுமே கிடையாது, எந்த பிசினஸுமே கிடையாது. எனர்ஜியோட டிமாண்ட் வளர்ந்துட்டே இருக்கு. சோ எனர்ஜிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஐடி செக்டார் இப்போ லாஸ்ட் 3-4 இயர்ஸா பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. இப்போ ரீசெண்டா விப்ரோ போனஸ் கொடுத்துருக்கு, இன்ஃபோசிஸ் ஸ்டாக் மேல போகுது, எல்லா சப்போர்ட் பிரெசிஷன் சிஸ்டம் மேல போயிட்டு இருக்கு. நம்ம சேனல்ல, ஏ குரூப் சேனல்ல தீபாவளி சமவாட் பிக்கு மோஸ்ட்லி நம்ம வந்து ஐடி செக்டாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தோம். ரியல் எஸ்டேட் செக்டார் வந்து ஒரு நம்ம இன்னைக்கு ஃபாஸ்டர் ஃபேஸா இருக்கும். வீடு ரொம்ப கட்டிட்டே இருக்காங்க, அதனால மோர் அன்எம்ப்ளாய்மெண்ட் பீப்புளுக்கு வேலை கிடைச்சிட்டே இருக்கு. ஸோ ரியல் எஸ்டேட் செக்டார் இஸ் டூயிங் அமேசிங். ஸோ அதுல இப்போ லாஸ்ட் 1 இயர் பாத்தீங்கன்னா நிறைய ஐபிஓ வந்தது. அந்த ஸ்டாக்கை நீங்க பிக் பண்ணலாம். அந்த செக்டாருக்குள்ள அந்த ஸ்டாக் நல்லா பண்ணுச்சுன்னா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட், உணவு இல்லாம எதுவுமே இல்ல, கன்சம்ஷன் இல்லாம எதுவுமே கிடையாது. ஸோ கன்சம்ஷன் இஸ் ஆல்வேஸ் குட் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இந்த ஸ்டாக்குக்கு ஃபாஸ்ட் எஃப்எம்சிஜிக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோம். ஆட்டோமொபைல் செக்டார் இன்னைக்கு ஒரு நடுத்தர மக்கள் என்ன மேக்சிமம் வந்து நம்ம பைக் வாங்குவோம். ஆட்டோ சேல்ஸ் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆட்டோமொபைல் அப்படின்னு நீங்க சொல்லும் போது பைக்கு, காரு, ஃபார்ம், இப்போ விவசாயம் வந்து இந்த ஜிடிபில நல்லா பண்ணிருக்கு. ஸோ டிராக்டர் சேல்ஸ் ஜாஸ்தியா இருக்கும்,
அதனால ஆட்டோமொபைல் செக்டார் நம்ம வாங்கலாம். இந்த செக்டார் கீழே நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எம்என்டம் வந்து இஸ் அமேசிங், அவங்க ஃபார்ம் ட்ரக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க, அது நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம். சரி, இன்னைக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ணது வந்து ஒரு செக்டார்னா என்ன, அந்த செக்டாருக்குள்ள இருக்க ஸ்டாக் எப்படி ஐடென்டிஃபை பண்ணது, இப்போ ஒரு இண்டெக்ஸ் இருக்கு, நிப்டியோட வெயிட்டேஜ் இருக்கு, அதுக்குள்ள இருக்க இண்டெக்ஸ் நம்ம பார்த்தோம்னா அதோட 40% நம்ம போர்ட்போலியோல வந்துரும். ஸோ உங்களுக்கு இதை சார்ந்த ஏதாவது ஒரு தகவல் வேணும்னா என்னோட நம்பர் கீழே டிஸ்பிளே ஆகும். இன்னொரு அட்வான்ஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க. என் நம்பர் 9262480032 இல்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட அடுத்த வீடியோல இதை எலாபரேட் பண்றேன். தேங்க்யூ. இது போன்ற தகவலுக்கு யூடியூப் சேனலை பாருங்க. நன்றி, வணக்கம்.